ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஏன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் பற்றி பெருசாக பேசுறது இல்லை. இந்த வாட்டி அவங்க வேற லெவலான டீம் ஒன்று வச்சிருக்காங்க. எஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வாட்டி அவங்க கரெக்டாக விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அடிச்சுக்க முடியவே முடியாதுங்கிற மாதிரி தான் டீம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேலண்ட், எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். பட் ஆனால் அவரால் பெருசா அந்த T20 கிரிக்கெட்டை வந்து கிராக் பண்ணவே முடியல. நிறைய நல்ல இன்னிங்ஸ் IPL ஆடி இருக்காரு. பட் ஆனால் ஸ்டில் எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பெருசா எதிர்பார்த்தோம், பட் ஆனால் ஒழுங்கா விளையாடல. பட் SRH அவரை தொடர்ந்து 11ல வச்சிருந்தாங்க. இந்த வருஷமும் அவரை பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட டேலண்ட் பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா நல்லா விளையாண்டார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான பிக் SRH பண்ணதுலயே அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஆஸ்திரேலியாவோட ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்ல அடிச்சு தூக்குன ஒரு பிளேயர். அண்ட் T20 கிரிக்கெட்டோட ரொம்ப 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 சூப்பரான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது தான் ஆப்வியஸ்லி. எஸ் டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. அண்ட் என்ன பண்ண போறாரு IPLங்கிறதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ராகுல் திரிபாதி அடுத்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். பட் ஆனா அவர் இன்னும் அவரோட கரெக்டான இடத்துக்கு போய் சேரலங்கிறது தான் உண்மை. தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட்டா இருக்குங்க. கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு இன்கன்சிஸ்டன்ட் தான் அவரோட கெரியரை வந்து எங்கேயோ கொஸ்டின் மார்க் ஆக்கி விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ மேபி இதுக்கப்புறம் நல்லா விளையாண்டாரு அப்படின்னா இந்தியா திருப்பி ஆடுவாராங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல அவர் வந்து அவரோட முத்திரையை பதிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ஏடன் மார்க்ரம் கேப்டன். எஸ் போன வருஷம் அவர் ஃபார்ம்ல இல்ல. பட் போன வருஷம் அந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு கப் அடிச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் அவர் ஃபார்ம்ல இருக்காரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு கப் அடிச்சு கொடுத்துட்டு வர்றாரு. மேபி இவர்கிட்ட கேப்டன்சி பறிக்கப்படும்லாம் யோசிச்சோம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பறிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு ஒரு கப் அடிச்சு கொடுத்து கேப்டனா தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு SA20ல. ஸோ டெஃபினெட்லி இந்த வருஷமும் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டனா இருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அண்ட் பெருசா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹென்ரிக் கிளாசன் விக்கெட் கீப்பர், வேர்ல்டோட பெஸ்ட் T20 பிளேயரா இப்போ அவர் வந்து திகழ்ந்துகிட்டு இருக்காரு. எஸ் எல்லா பவுலர்ஸையும் அடிச்சிருக்காரு. கடைசி ஒரு 18 மாசமா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் வியந்து போய் நிக்கிறாங்க. ODI இருக்கட்டும், T20 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நல்லா ஆடி இருக்காரு கிளாசன். ஸோ ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த பவர் என்னங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டரா இருக்காரு. எஸ் சூப்பரான ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். அவர் வந்து ரொம்ப 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 டேஞ்சர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்சு வந்து உபேந்திரா யாதவ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ் ஒரு நல்ல டொமஸ்டிக் டேலண்ட். எஸ் ஏதோ ஒன்று அவர்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் கூட நான் சொல்லுவேன். ஸோ அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுப்பாங்க. எஸ் ஆப்வியஸ்லி அவர் வந்து இந்த இந்தியா A பக்கம்லாம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போயிட்டு இருக்காரு. 27 வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆகுது. எஸ் பேட்டிங்லையும் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பேட் கமின்ஸ் அதுக்கு அடுத்தபடியா பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வேலைக்கு போயிருக்காரு. அண்ட் அவரை கேப்டன் ஆக்குவாருன்னா யோசிச்சோம். பட் இல்ல, அவர் வந்து பிளேயரா தான் விளையாடுவாரு. ஆனா அவர் இருக்கிறது அந்த டீமுக்கு ஒரு தனி பவரை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த டீம்ல ஆட் ஆயிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப். அதுக்கு அடுத்தபடியா வாஷிங்டன் சுந்தர். வாஷிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த IPL ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாஷி இந்நேரம் இந்தியாவோட ரெகுலர்ல இருந்திருக்கணும். ஆனா எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணி இன்ஜுரி ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி சுத்திட்டு இருக்காரு. பட் ஆனா இந்த IPL வந்து அவரோட ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் இந்த கெரியர் பிரேக்குக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ் இங்க ஏதாவது நல்லா பண்ணி அப்படியே இந்தியாவுக்குள்ள கண்டினியூவா விளையாடணும்னு தான் யோசிப்பாரு. போன வருஷம் IPL அவருக்கு நல்லா அமையல, ரொம்ப மோசமா அமைஞ்சிச்சு. இன்ஜுரி வேற ஆயிருந்தாரு. ஸோ இந்த வருஷம் அவருக்கு வந்து அது கரெக்டா அமையும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா உம்ரான் மாலிக் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எங்கேயோ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எங்க இருக்காருங்கிறது கூட தெரியல. அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸும் மைனஸும் அவரோட ஸ்பீடு தான். அவர் ஸ்பீடா போடுறாரே தவிர அதை கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனா போடுறாரா அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. எஸ் அவரோட ஸ்பீடு அவரை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. அதே ஸ்பீடு அவரை கீழே இறக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ ஸ்பீடா போடுப்பா, ஆனா கரெக்டா போடுங்கிறது தான் இதுக்கப்புறம் அவர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த IPL நல்லா பண்ணுவாரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா நட்ராஜன். நட்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லி இன்ஜூரி இல்லாம விளையாட போற ஒரு IPL இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஏன்னா ஒரு 3 வருஷமா அவரோட முட்டியில இன்ஜுரி அது இதுன்னு சொல்லிட்டு பெருசா நம்ம பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி இல்லாம விளையாட போற ஒரு ஐபிஎல். இன்கேஸ் அவர் நல்லா பண்ணாரு அப்படின்னா மேபி ஒரு இந்தியா காலப், ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்தியன் டீம்ல இப்பயும் வேகன்சி இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இங்க அவர் நல்லா பண்றப்ப அங்க ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஓகே, அடுத்து புவனேஸ்வர் குமார். இதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல புவனேஸ்வர் குமார் இல்லைங்கிறது தெரியும், ஸ்விங் கிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் என்ன பண்ண போறாரு ஐபிஎல்ல அண்ட் இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காட்ட போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஐபிஎல் வந்து இந்த டீமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமான டேலண்ட்டுங்க அவரு. ஆப்வியஸ்லி நிறைய நல்லா பண்ணியிருக்காரு இந்திய அணிக்காக அண்ட் இங்கேயும் நல்லா பண்ணுவாரு. அண்ட் இதுதான் என்னோட ப்ராபபிள் 11 அண்ட் நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மிஸ் பண்றேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அன்மோல் பிரீத் சிங் அவர் வந்து செம டேலண்ட். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. அபிஷேக் சர்மா இருக்காரு. சபாஸ் அகமது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. மார்க்கோ ஜான்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஆகாஷ் சிங் இருக்காரு. ஃபசல் ஃபரூக்கி அவர் இருக்காரு. எஸ், வனீடு ஹசரங்கா அவருமே அங்கதான் இருக்காரு. பட் 11 பேர் தான் விளையாட முடியுங்கிறப்ப இது என்னோட 11. ஓகேவா? மேபி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.